சாப்பிட்டு நான் கொஞ்சம் ஹெல்த்தியா இருந்தா தான் நான் நடக்கலாம், ஓடலாம், வீட்டு வேலையை செய்யலாம், அடுத்தது இந்த சமூகத்தின் வேலையை செய்யலாம். இப்ப இந்த விடுதலைன்றது வந்து முதலாவது எங்களுக்கு எங்க வரணும்னு சொன்னா, இப்ப பாருங்க இந்த கிளிநொச்சியில ஒரு கொஞ்சம் மக்கள் பாருங்க இவ்வளவு கஷ்டப்படினோம். தங்கட பிரச்சனையை தாங்கள் தீர்க்க முடியாம 4-5 கள்ளர் வந்து அவங்கள கூட்டி கொண்டு போய் வச்சு ரோட்டில் வச்சு வெயிலுக்கையும் இதுக்கையும் வச்சு இப்போ டாக்டர் ஒரு விஷயத்த சொன்னார். உண்மையாவே அதான் அவற்றை உள்ளான மனசுல இருந்து வர விஷயம். சாப்பாட்டு பாசலை வாங்கி கொண்டு போங்கன்ற அந்த கதை இருக்குல்லோ, இந்த விஷயத்துல இருந்து மக்களை விடுதலை ஆகணும். முதலாவது எங்கட இந்த தமிழ் அரசியல்வாதிகள் சொல்ற இந்த அடக்குமுறை, இந்த கல்லற மாயைகள்ல இருந்து மக்கள் விடுதலை ஆகணும். அதே பெரிய ஒரு சுதந்திரமா மாறிடும். ஏன்னா மக்கள் வந்து சுயமா சிந்திக்க வலிக்கிட்டு இருக்கணும். இப்ப வரைக்கும் மக்களுக்கு வந்து சுயமா சிந்திக்கிற அந்த உரிமையே கிடைக்கல. ஏனென்றா இவங்கள் இந்த தையட்டியையும் இப்படியான விஷயங்களையும் வச்சு 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 மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வேண்ட மைண்டில் வந்து எங்களை அடக்குறாங்க. நாங்கள் ஒன்றுமே செய்யலாது, இவங்கள்லாம் போய் கதைக்கலாம், இவங்கள்லாம் எங்களுக்கு எல்லாம் என்ற ஒரு மனநிலையில கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ உண்மையாவே இந்த சுதந்திர தினம் என்றதை விட இந்த சுதந்திரம் வந்து மக்களுக்கு தாங்களா சிந்திக்கிற ஒரு ஆற்றலை கொண்டு வரணும். அப்ப அது வந்து முக்கியமா சிங்கள மக்கள் மத்தியில அவங்களுக்கு அது இருக்கு. ஏன்னா அவங்க எதையும் சிந்திக்கிறாங்க, எதையும் செய்யறாங்க, தாங்க விரும்புறதை அனுபவிக்கிறாங்களா. எங்கட மக்கள் பாருங்க, நாங்க சின்னதுல இருந்து பிறந்ததுல இருந்து என்ன செய்யறோம், எங்கட யுத்தத்தை பற்றி சொல்லுங்க ஐயா. இல்ல மற்றவன் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செய்கிறான்ன்றதான் முக்கிய நோக்கமே ஒழிய நாங்கள் என்ன செய்கிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாது. அதான் எங்களை அவங்க சிந்திக்க விடாம வச்சிருக்கிறாங்களே ஐயா. எங்கட மக்களை இந்த கிளிநொச்சியில இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த வெயில்ல நிக்கிற ஆக்களும் தாங்களா இப்ப டாக்டர் அர்ச்சுனாக்கு வர்ற சிந்தனை அல்லது நாங்க இதுல கொஞ்சம் பேர் இருந்து கதைக்கிறோம், ஸ்ரீலங்காவில் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் எங்கட சமூகம், அவங்க சிந்திக்கிற அளவுக்கு அந்த மக்கள் கூட்டத்தை சிந்திக்க விடாம வச்சிருக்கிறது யார்? இதே வந்து ஒரு அடக்குமுறை. எங்கட சிந்தனையில ஒரு மாற்றம் உருவாகாத மாதிரி அடக்கி வச்சிருக்கிறாங்க. இது வந்து பயங்கரமான ஒரு அடக்குமுறையா. சிங்கள இனவாதம் எங்களை அடக்கி வச்சிருக்கிறத விட பயங்கர கொடுமை இது. இது வந்து எங்களோட மக்கள் வந்து சுயமா சிந்திச்சு தான் நிம்மதியா வாழணும். நாங்கள் சில விஷயங்கள் வந்து தையிட்டி மக்கள் கூட சில வேளை பல முறை சிந்திச்சிருப்பினோம், இதுல இருந்து வெளியே போய் அவங்க தாரதை வாங்குவோம். ஆனா இப்ப பாருங்க கூட்டமா போய் நிக்கிறாங்கல்ல கொஞ்சம் பேர், இல்லாத விகாரையத்தான் இடிக்கணும்ண்டு. அப்ப அவங்களோட சிந்தனைக்கு அங்க இடம் இல்லை. அவங்க நல்லதை சிந்திச்சு தாங்கள் வெளியாகி இந்த பிரச்சனையில இருந்து இந்த ப்ரெஷர்ல இருந்து வெளியே வந்து ஒரு கிடைக்கிற காணியில வீட்டை கட்டி நிம்மதியா வாழ்றதுக்குரிய சிந்தனையே இவங்க விடையில. இப்ப இதுதான் இந்த சுதந்திரத்தை முதல் நாங்க பெற்றுக்கொண்டுட்டோம்னு சொன்னா எல்லாரும் சுயமா சிந்திப்பாங்க. ஒரு நல்ல கருத்து வரைக்கும் நேற்று பாருங்க, இந்த கசடர என்ற ஒரு ஆள் வந்தார். அவருக்கு வந்து இதுல எவ்வளவோ நல்ல கருத்துக்களை சொன்னோம். ஆனா அவர் சிந்திக்கல. அவர் வந்து ஒரு முடிவோட வந்திருக்கிறார், ஒரு பதிலோட வந்திருக்கிறார், திணிக்கப்பட்ட ஒரு பதிலை கொண்டு வந்து இங்க அவர் மற்றதை பற்றி சிந்திக்காம அதையே யோசிச்சு கொண்டிருக்கிறார். அப்ப சுதந்திரம் இங்க இருந்து ஆரம்பிச்சுச்சேண்டா நாங்க எங்கேயோ போயிடுவோம். ஒரு நிமிஷம் ஜோனாதன் பிரதர், நான் அதான் கேட்க வேண்டி வந்தேன். அந்த கேள்விதான் தெரிஞ்சு வச்சுட்டு எவ்வளவு நேரம் கொடுத்தீங்க இந்த தளத்துல நிக்கிறார்கள் எல்லாரும். அந்த தண்ட பேரை கூட ஒழுங்கா போட்டு வரையில்லாத ஆளை, அதுவும் டாக்டருக்கு உளவு எதிர்ப்பான கருத்து வச்சுக்கிற ஆளை நீங்க எவ்வளவு டைம் கொடுத்து வச்சிருந்தீங்க இந்த தளத்துக்கு? அதுல ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னு சொன்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு அருளண்ண அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவருக்கு நாங்க விளக்கம் கொடுக்கல, விளங்குதா? நாங்கள் சரியா இந்த தளத்தை நடத்துறவ புரிஞ்சு கொண்டு யாருக்கு அந்த விளக்கங்கள் போய் சேரணுமோ அவ்வளவு பேருக்கும் சரியான விளக்கத்தை கொடுத்து அனுப்பி இருக்கிறோம். அவரை வச்சு நாங்க அவரோட கதையை கேட்டுக்கொண்டிருக்கல, அவருக்கு சொல்ல வேண்டியதையும் அவர் சார்ந்தாக்களுக்கு சொல்ல வேண்டியதையும் சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறோம். அதுதான் விஷயம். அதுல அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வழியிலே வாரனேனா, உங்களோட வழியிலே வாரனேனா, இந்த ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற மாதிரி தான் எல்லா நாட்டுல இருந்தும் போய் காசு கவுண்ட் விளையாடி போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த தியாய் ஒரு 2-3 தரம் பிளாக் பண்றீங்க, திரும்ப எடுத்து வச்சு எவ்வளவோ டைம் அவனும் லூச மாதிரி கத்தி கொண்டு போறான். அதை நீங்க கேட்டு கொண்டிருக்கீங்க. ஒரு நிமிஷம் என்ன கதைக்கு விடுங்க. என்னன்னு சொன்னா டாக்டருக்கு ஆதரவான தாளமான்னு சொன்னா 100% டாக்டருக்கு ஆதரவான கருத்து இருக்க ஆக்களை தான் நீங்க விடணும் கதைக்கிறதுக்கு. தம்பி இப்ப டாக்டர் வந்து நின்றவர் தன் ஓன் இதுல ஓன் டிக்டாக்ல வந்து நிக்க
அந்த தியாகி என்றது வந்து தன்னை ஏத்து கேட்டுக்கொண்டிருந்தது. நான் கீழே இருந்து எழுதி கொண்டிருந்தேன், தியாகி ஏற்ற வேண்டாம் ஏற்ற வேண்டாம் ஏற்ற வேண்டாம். சரியா? இப்போ கொஞ்ச நேரம் ஆஃப் ஆனோடனே நான் அந்த மற்ற இதுக்கு அதில் சும்மா போனால் அதில் நின்று அவன் சொல்லி கொண்டிருக்கிறான், ஐயோ எப்படி எவ்வளவோ விதமாக நான் நடித்தேன், என்னை ஆனால் அவங்கள என்ன ஏற்றல, ஒரு தரம் விடலையப்பா அண்டு. சரியா? ப்ளீஸ் அவன் வந்தா ஏற்ற வேண்டாம் அந்த தியாகி. இனி ஏற்ற மாட்டோம் ஐயா, இனி இந்த காரணம் அவர் ஏற்ற மாட்டோம். நான் பேருந்தாக்கில் வந்து நின்றான். நான் இப்ப ரெக்வஸ்ட் கொடுத்தேன்னா என்ன எடுக்கல மேல இப்படி லூசியில எடுத்து வச்சு சத்தம் போட்டு கொண்டு டாக்டருக்கு எதிரான கத்துல சும்மா என்ன சொல்லிட்டீங்க இல்ல, உங்களோட விளக்கம் தாரணப்ப. இப்ப டாக்டர் இல்ல, நாங்கள் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப டாக்டருக்கு எதிரான கருத்தை சொல்லி நேற்று வந்தவர் மோசமாகனு சொல்லல, அவர் தன்னுடைய ஒரு விஷயத்தை பண்ணி சொன்னார். இந்த விஷயத்தை டாக்டர் எப்படி முடிவெடுத்தவர். இன்றைக்கு இந்த சமூகத்துல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு நாங்கள் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அந்த விளக்கம் நீங்க ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க. ஜோதன் சொன்ன மாதிரி தான் நாங்கள் தனிப்பட்ட அவரை வச்சு விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கல, அது 110 பேருக்குமான விளக்கத்தை தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இதை விட இந்த 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 இதுல நடந்து கொண்டிருக்கிற அவ்வளவு விஷயங்களும் அடுத்த நாள் யூடியூப் தளத்துல போய் கொண்டிருக்கும். எவ்வளவு உறவுகள் பார்க்கினோம். அப்ப கருத்து பரிமாற்றத்தாலதான் உடைக்க வேண்டிய ஒரு தேவைன்னு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதாலதான் அந்த விவாதங்களுக்கும் இதுகளுக்கும் நாங்கள் இடமளிக்கிறாங்க. தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களுக்காக, நல்ல விவாதங்களை, நல்ல எண்ணங்களுக்காக மக்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய கடமையும் தார்மீக பொறுப்பும் இந்த தளத்துக்கு இருக்குது. அதால இந்த தளத்தின் குழு வந்து சில விஷயங்களை தீர்மானிக்கும். அப்ப அதுக்கு நாங்க எல்லாரும் கட்டுப்படுறோம். ஓகே, இப்போ நானும் ஏற்றுக்கொள்றேன் ஜேடிஎல் ப்ரோ. அவர் கேட்ட கேள்விகள் எல்லாம் ஓகே ஜேடிஎல் ப்ரோ. ஆனா நேற்று கதைச்சால் அப்படி இல்ல ஜேடிஎல் ப்ரோ. இல்ல போட்டு வாங்குறோம். அருளண்ணா, உங்களுக்கு ஓப்பனா சொல்றதுக்கு என்ன, நாங்க நேற்று கதைச்சது வந்து கொடுத்த பதில் முழுக்க சுபாஷுக்கு, சுபாஷ் லோயருக்கு தான் நாங்க அவ்வளவு கதையும் அவர் கேட்கணும், நாங்க சுபாஷுக்கு பதில் சொல்லணும். ஏனண்டா உங்களுக்கு தெரியுமா தெரியா, ரகுராமண்ணா பேஸ்புக்ல பகிரங்கமா சுபாஷை இந்த இடத்துக்கு வர சொல்லி கேட்டவர். சுபாஷ் வர மாட்டினோம். இப்படி ஒரு ஆள் வரைக்க எங்கட டிக்டாக் தளத்தை அவ பார்த்து கொண்டுதான் இருக்கணும். அப்ப சுபாஷுக்கு கொடுக்க வேண்டியதை அவரை ஊடகமா பயன்படுத்தி கொடுத்தனாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை இதுல. மற்றதப்ப நீங்க சொன்ன மாதிரி டக்குன்னு ட்ரக்கி விட்டால் கருத்து கேட்காமல் தாங்க கருத்தை கேட்க ட்ரக்கி விட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க நல்ல வடிவா வழக்கம் கொடுத்து ஒரு டைம் போட நாங்க அவரை ட்ரக்கி விட்டுனாங்க. அப்ப அது வந்து சொல்லுங்க. பார்த்தேன் நேற்று கதைச்சாலன்னா அவ்வளவு நேரம் உங்களோட கதைச்சு போட்டு கடைசியில ஹாஹான்னு சொல்லி கமெண்ட் போட்டு கொண்டு போயிட்டு தான் இப்ப என்ன அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை. அவர் ஆகாக ஊகு கொண்டு போட்டு எங்களுக்கு இந்த நாங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக அவரை கதைக்க விட வேண்டிய தேவை இருக்குது. அவர் நியாயப்பான சில கேள்விகள் கேட்கிறார், சில எண்ணங்களை முன்வைக்கிறார். அதுக்கு நாங்கள் பூர்ணமாக இந்த தளத்திற்கு அவ்வளவு பேரும் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கிறோம். அதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதால சில நேரங்கள்ல அதை தனித்துவமா ஜெடியெல்லாம் முடிவெடுக்கும். எவ்வளவு நேரம் ஆகல வச்சிருக்கிறான். அந்த அதிகாரத்தை இந்த நிர்வாகம் வந்து அவர்கிட்ட கொடுத்திருக்குது. அப்ப அவர் சில பேர் அவர் நக்குவார், சில பேர் ஏற்றுவார், சில தவறுகள் ஏற்படலாம். அதையெல்லாம் தாண்டி கொண்டு நாங்க சமூகத்திட்டு அந்த தவறுகள் இடம்பெற்று அந்த தவறுகள் சமூக நலனுக்காக சில வேலைகளை செய்து கொண்டு தான் நாங்கள் தரத்தை பயணிக்க வேண்டியிருக்கப்ப. அவ்வளவுதான். நான் எல்லாம் ஏற்றுக்கொள்றேன்னா நான் என்ன எங்களுக்கு அதை கேட்க முடியாம இருக்கேன்னா
அதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்ல நான் உங்களை அருள் சொல்லல. அருள் என்ன சொல்லுங்க பாப்பா. இப்ப இதுல நாங்கள் இந்த தளத்தை வச்சிருக்கிறது நாங்கள் அவ்வளவு பேரும் சுத்தமா இருக்கிறோம். இப்படி வாரவே கூடாக வெளியில கனவேர் இப்படி இருக்கிறவைக்கு வந்து இந்த மெசேஜ் போகணும். இந்த யூடியூப்ல போய்க்க நிறைய பேர் பார்த்துட்டு ஓஹோ இதுதான் விஷயம்ன்றத அவையும் புரிஞ்சு கொள்ள பார்க்கணும். அரவாசி